ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி 15வது நாள் இஃப்தார் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால், ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக வந்து இந்த பாலாடை கலெக்ட் பண்ணிகிட்டே வச்சுட்டே இருந்தேன். அது வந்து ரொம்ப அதிகமாக சேர்ந்துருச்சு. சரி, இன்றைக்கி வந்து அதை வந்து காய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்த்து நெய்யெல்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு கடல் பாசி தான் செய்ய ஆரம்பித்தேன். கடல் பாசி செய்கிறதுக்கு கடல் பாசியை தண்ணியில் கரைச்சிட்டு இன்றைக்கி வந்து வெல்லம் போட்டு பண்ணியிருந்தேன். தேவையான அளவு வெல்லத்தை நுணுக்கி கடல் பாசி கொதிச்சு வரும்போது சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பேக்கெட் பால் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி செட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா இது நல்லா செட் ஆயிரும். இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கான மயோனைஸ்க்கு வந்து 4 அவிச்ச முட்டை, அது கூடவே வந்து பூண்டு, மிளகு, லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சேன். இந்த அளவுக்கு க்ரீமியான சூப்பரான மயோனைஸ் ரெடியாகி கிடச்சிச்சு. இது கூடவே வந்து வேக வச்சு பிச்சு போட்ட சிக்கன், கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து கேரட் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் மின்ட் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஃபில்லிங்கையும் வச்சு க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மின்ட் சட்னிக்கு வந்து புதினா, மல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், கூடவே வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா உப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா மின்ட் சட்னி நல்லா ரெடி ஆகிடும். 1, 2 சாண்ட்விச்சுக்கு வந்து இடையில வந்து சீஸுமே வச்சுருந்தேன். இதை வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம செஞ்சு வச்சுருந்த கடல் பாசியுமே நல்லா செட் ஆகிட்டு அதையுமே பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம், பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி கூட தொட்டுக்கிறதுக்கு பள்ளிவாசலில் கார சட்னியும் கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து தர்பூசணி ஜூஸுமே போட்டு வச்சுருந்தேன். இது கூடவே வந்து சிக்கன் சாண்ட்விச், கொண்டக்கடலை வேக வச்சு தாளித்து எடுத்து வச்சுருந்தேன். கடல் பாசியெல்லாம் வச்சு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.